சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க நிர்வாகிகளின் 2 ஆண்டு பதவிக்காலம் கடந்த பிப்ரவரி மாதத்துடன் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்க நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்திற்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை, புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்துதல், ஆசிரியர்களின் கோரிக்கைகளை செயல்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகளுக்காக 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் முனைவர்கள் ஜெயபிரகாஷ், சிந்து, ஜெயசீலன், நித்யானந்தன், கல்யாண் சுந்தர் ஆகியோர் பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் கிழக்கு ஒன்றியம் மற்றும் நகர கழகம் சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துரை சண்முகப்பிரபு உள்ளிட்டோர் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் பாபநாசம் அண்ணா சிலையில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அதிமுக OPS அணி, EPS அணியினர் என இரு தரப்பாக பிரிந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் மதுரையில் மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அண்ணாதுரை தலைமையில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று அதிமுக ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக அலுவலகமான இதய தெய்வம் அம்மா மாளிகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பன்னீர்செல்வம் பூங்காவில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, VP சிவசுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுகவினர் அமைதி ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 21,000 கன அடியாக குறைந்ததால் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பரிசல் மட்டும் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கு தொடர்ந்து 3வது நாளாக தடையானது நீட்டித்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த காரணத்தினால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் நீர்வரத்தானது அதிகரித்து காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி நீர்வரத்து சீராகும் வரை வனத்துறை சார்பில் மணிமுத்தாறு அருவியில் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் நீர்வரத்தானது சீராகியுள்ள நிலையில் 21 நாட்களுக்கு பின் இன்று சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் ராமகிருஷ்ணனின் மனைவி நேரில் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவரது மகள்களும் பங்கேற்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் நுழைவாயில் முதல் கண்ணாடி மாளிகை வரை சாலையின் இரு புறங்களிலும் சிவப்பு நிறத்தில் பூத்துள்ள சால்வியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்து வருகிறது. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதன் அருகே நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கஸ்பா பகுதியில் உள்ள ஐயப்பன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், அப்பாஜி சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தர்பார் நகரில் ராஜா என்பவருடைய வீட்டில் 6 அடி நீளமுள்ள நல்லபாம்பு ஒன்று வீட்டிற்குள் புகுந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ராஜாவினுடைய மனைவி அழகி கமலா உடனடியாக
நத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த நத்தம் தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் சமையல் அறைக்குள் இருந்த 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை பாம்பு பிடிக்கும் கருவி மூலம் லாவகமாக பிடித்து வனத்துறை வசம் ஒப்படைத்தனர். திருப்பூரில் புதிதாக இணைக்கப்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் மேயர் விசாலாட்சி மேயர் தினேஷ்குமாரிடம் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாநகராட்சியில் உள்ள ஜம்மனை ஓடை, சங்கிலி பள்ளம் உள்ளிட்ட கால்வாய்களை தூர்வாரி நீர் வழித்தடங்களை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அமமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தென்னை நார் கழிவுகளால் நீர் மாசு அடைவதாக கூறி பிளக்ஸ் புகைப்படங்களுடன் விவசாயிகள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், தென்னை நார் கழிவு நீர் விவசாய பூமிகளிலும் கிணற்று நீர் உள்ளிட்டவைகளிலும் பாய்ந்து நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதால் இது குறித்து அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்று விவசாயிகளின் கருத்தை கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கொக்குப்பாளையம் உள்ளிட்ட வெள்ளநீர் சூழ்ந்து இருந்த கிராமங்களில் பிரபல காமெடி நடிகரும் சமூக ஆர்வலருமான விஜய் டிவி KPY பாலா நேரில் சென்று மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடு சேதமடைந்த குடும்பத்தினருக்கு ரூபாய் 5000 பணமும் பால், பிரெட், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவைகளை நிவாரணமாக வழங்கினர். மேலும் KPY பாலாவை காண அப்பகுதி சிறுவர்களும் இளைஞர்களும் அங்கு குவிந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் சோலை சேதுபதி தலைமையில் நகர அதிமுக நிர்வாகிகள் நேரு மைதானம் பகுதியில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நகர நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், வார்டு கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் மழைநீர் புகுந்தது. இதன் காரணமாக 2 நாட்களாக எவ்வித புகார் மனுக்களையும் பெறாமல் இருந்த நிலையில் காவல் நிலைய வளாகத்தில் தற்காலிகமாக பந்தல் அமைத்து வழக்கம் போல் காவல்துறையினர் பொதுமக்களின் புகார் மனுக்களை பெற்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த மழைக்கு போச்சம்பள்ளி காவல் நிலைய கட்டிடமானது சேதமடைந்த நிலையில் புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பகுதியைச் சேர்ந்த விவசாயியான கண்ணையா என்பவர் தன்னுடைய மனைவியான கோமதி அம்மாள் என்பவரது பெயரில் உள்ள நிலத்திற்கான பட்டாவில் தனது மனைவி பெயரை சேர்ப்பதற்காக ரூபாய் 50,000 வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியர் லஞ்சம் கேட்டதாக கூறி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கண்ணையா என்பவர் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த நிலையில் இவ்வாறு எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் அவதூறுகளை பரப்புபவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கோட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த இளையனார் வேலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள CM புதூர் கிராமத்தில் உள்ள 7 கிராம குருமன்ஸ் பழங்குடி இன மக்களுக்கு சொந்தமான ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஓரச்சோலை பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி என்பவர் குன்னூரில் இருந்து கோத்தகிரிக்கு வந்த அரசு பேருந்தில் முன்பக்கத்தில் ஏற முயன்றபோது அவர் ஏறுவதற்கு முன்னரே ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவர் மீது பேருந்தின் பின் சக்கரம் ஏறி இறங்கி படுகாயமடைந்தார். இந்த நிலையில் அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் வனத்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒற்றை காட்டு யானை வனத்துறை வாகனத்தை கண்டு நேருக்கு நேர் ஓடி வந்து வனத்துறை வாகனத்தை தாக்கி கவிழ்த்தது. இந்த நிலையில் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கூத்தாநல்லூர் நகர கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் கூத்தாநல்லூர் பாலம் அருகே வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் அதிமுக நகர நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள், அதிமுக அனைத்து அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சண்டிகர் மாநிலத்தில் 5வது தேசிய IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருச்சி SP வருண்குமார், தமிழ்நாட்டில் சீமான் தலைமையில் இயங்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினையாத இயக்கம் என்று பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.